ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான வெஜ் சாண்ட்விச் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கீ ஆர் பட்டர் இல்லைனா எண்ணெய் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கார்னும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இது மட்டும் தான் இருந்தது. அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டுடலாம். அது கூடவே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட காரம் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக க்ரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாண்ட்விச் ப்ரெட்டுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். அதில் செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதில் நம்ம சாஸு மயோனைஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட மயோனைஸ் இல்லை. இப்போ வதக்கி வச்சுருக்க மசாலாஸ்லாம் நம்ம இதில் ப்ரெட்டில் ஆட் பண்ணிட்டோம். அது கூடவே கொஞ்சம் சீஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் சூப்பராக இருக்கும். அங்கங்கே பிச்சு போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது கூடவே நம்ம இன்னொரு ப்ரெட்டும் மேலே வச்சுட்டு ஒரு பேனில் பட்டர் இல்லைனா கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வச்சுருங்க. ஒரு சூப்பரான டிப்பு சொல்லவா? இப்போ நம்ம டோஸ்டர்லாம் இல்லைன்னா இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கல் வச்சுருங்க. இது எங்கள் அக்கா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் தஸ்லீம் அக்கா. சூப்பர் ஐடியா இல்லை. இந்த க்ரெடிட்ஸ்லாம் எங்கள் அக்காவுக்கு தான். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி செஞ்சதில்லை. ஜஸ்ட் அப்படியே வச்சு எடுத்துடுவேன். ஆனால் அவங்க ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி கல் வச்சுருந்தாங்க. செம்ம சூப்பராக இருந்தது. எனக்கு அவங்க சிக்கன் சாண்ட்விச் செஞ்சு கொடுத்தாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. நான் வெஜ்ஜில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுவும் சூப்பராக இருந்தது. இதில் நீங்கள் மயோனைஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். பசங்களுக்கு, பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டோஸ்டர்லாம் தேவையே இல்லைங்க. அதை விட சூப்பராகவே வந்தது. செம்ம கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.